அதாவது நம்ம அதுக்கு மரபு மீறி சொல்லலை. ஆளுநர் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களா நியாயமாக? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, பாரத பிரதமருடைய ஒரு நிதி இருக்குது, பிஎம் கேர் ஃபண்டு. அதில் ஒரு 50,000 ரூபா வாங்கிட்டு வாங்க, 50,000 கோடி வாங்கிட்டு வாங்க எண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு உடைய உணர்வு இருக்குது. இதை ஆளுநர் உரையில் நம்ம யாரும் பேச முடியுமா? மாண்புமிகு ஆளுநர் அவர்களை அழைத்து நம்முடைய சட்டப்பேரவையினோட முதல் நாள் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநரை அழைச்சி ஆளுநர் உரையாற்றன்னு சொல்றாங்க. அதை கடைபிடிக்கிறோம். அதுக்கு முறையா போய் நானும் நம்ம செக்ரட்டரியும் போய் அவங்கள போய் வரவேற்கிறோம். பாருங்க, எழுதி கொடுக்கிற உரை அப்ரூவ் பண்ணி தான் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்ப நீங்க இதுக்கு அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குன்னா நீங்களே சொல்லுங்களா? ஆளுநர் உரை ஒப்புதல் பெற்று வாசிக்க சொல்லியிருக்கு, கூப்பிட்டுருக்கு, முறையா அவங்கள வரவேற்று பரந்த மண்டலத்தில் கூப்பிட்டு வச்சு கை டீ கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதுக்கு மட்டும்தான் வரல. அவங்க தேசியக்கு தான் படக்கும் இருக்கல. அவங்க நடந்துகிட்டது முறையாண்டி நீங்களே பத்திரிகைகள் தான் சொல்லணும். அதே மாதிரி தான் கேரள ஆளுநர் கடைசியில் 4 வரியை வாசிட்டு முடிச்சுட்டாங்க. அது ஒரு அதுக்கப்புறம் அவை மாண்புப்படியாவது உட்கார்ந்து தேசிய கீதம் பாடுவர இருக்க எந்த அரசையும் குறை கூறியும் அதில் எந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படலை. அப்படி நாகரிகமான உரையைத்தான் வாசிக்க சொல்லியிருக்கு. அவங்க அதில் ஒரு பகுதியை முதல்ல வாசித்துட்டு பிறகு கடைசி பக்கத்தை வாசித்து நிறுத்திட்டாங்க. பிரச்சனை இல்லை. இந்தியாவில் தமிழ்நாட்டை விட சிறந்த நம்முடைய தேசப்பற்று உள்ளவர்களோ சுதந்திர போராட்டத்துக்கு தியாகம் பண்ணவங்களும் வேற எங்க இருக்காங்க சொல்லுங்க? நம்ம ஒரு நடைமுறையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல சிப்பாய் கழகம் வேலூரில் தமிழ்நாட்டில் தான் நடந்தது. ஏமா அது அரசு சம்பந்தப்பட்டதுமா? அரசு, முதலமைச்சர், அவங்க கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவை தான் அந்த ஆளுநர் உரையை தயார் பண்ணுறது. அது பொதுத்துறை மூலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொடுக்கப்பட்டு ஒப்புதல் வாங்குதெல்லாம் அரசு பேரவை விதிப்படி நடத்துகிற சட்டமன்றம். இதில் அவங்க அந்த வரம்பை மாற்றியோ ரூலை மாற்றியோ சட்டமன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றியோ அவருடைய விருப்பத்தை தெரிவிப்பது முறையில்லை. நாகரிகம் குறிப்பிட்டு ஒன்றை சொன்னால், நீங்கள் ஆளுநர் உரை எனக்கு நீங்கள் தயாரித்து தந்தீங்க, இந்த பகுதியெல்லாம் நான் நீக்க சொன்னேன், அதை நீங்கள் நீக்கலை, அதனால நான் கடைசி வரியை வாத்துட்டு போகிறேன் அல்லது முதல் வரியை வாத்து நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாட்டு எனக்கு இதில் எழுதியிருக்கிறது ஒன்றுமே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னாக்கி எப்படி? சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு என்னுடைய தலைமையில் இந்த அறையில் நடைபெற்றது. அதன் முடிவுபடி நாளை இரங்கல் குறிப்புகள் மற்றும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம். 14ஆம் தேதி அதேபோல் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தொடர்ச்சியாக நடைபெறும். 15ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதில் உரை மட்டும் இருக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு பதில் உரை வருவார்கள். அதோடு அன்றைய தினம் சட்டமன்ற கூட்டத்தோடு அதோட முடிவு பெறுகிறது. மீண்டும் 19ஆம் தேதி, அடுத்த வாரம் 19ஆம் தேதி மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்வார்கள். 20ஆம் தேதி மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் வேளாண் வரவு செலவு திட்டத்தை அறிமுகம் செய்வார்கள். தொடர்ந்து டிஸ்கஷன் இல்லாமல் அது நிறைவேற்றப்படும். நிதிநிலை அறிக்கையின் மீது விவாதம் அன்று ஆரம்பிக்கப்பட்டு 21ஆம் தேதி காலை மாலை வரை விவாதிக்கப்பட்டு 22ஆம் தேதி மாண்புமிகு அமைச்சருடைய பதிலுரையோடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவு பெறும். அது எல்லாத்தையும் ஆய்வு கொண்டு நீக்கியாச்சா? அதாவது அவங்க வாசித்தது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் அவங்க சொந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அவையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கிருக்கு. அவை குறிப்பிலிருந்து நீக்கினாக்கி அதோட முடிஞ்சு வச்சா எல்லாரும் சொன்னதையும் நீக்கிற வேண்டியது. அதான் பேரவை விதி 176(1) படி
சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போதோ அல்லது இப்படி சட்டமன்றத்தில் நிகழ்வுகள் தொடங்கும் போதோ ஆளுநர் உரையின் போதோ முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, அடுத்து ஆளுநர் உரை, நிறைவாக தேசிய கீதம். இதற்கு முன்னதாக மாண்புமிகு ஆளுநர் வந்த உடனே பேரவைத் தலைவரும் பேரவை முதன்மை செயலரும் அவரை வரவேற்று அங்கே கார்ட் ஆஃப் ஆனர் கொடுக்கப்படுது. அதில் முழுமையாட்டு தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. தேசிய கீதம் இசைச்சு தான் அவங்கள கூட்டிட்டு வரோம். சட்டமன்றத்துக்குள்ள வந்த உடனே பேரவை விதி 176(1) படி தமிழ்தாய் வாழ்த்து, ஆளுநர் உரை, அவ்வளவுதான். அதோட முடியும். இறுதியில தேசிய கீதம். நீங்க தான் கேட்கணுங்க. நீங்க தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்களை அழைத்து நம்முடைய சட்டப்பேரவையினோட முதல் நாள் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு. பல மாநிலங்களில் இவ்வாறு இவர்கள் சில இப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுக்கிறதுனால பல மாநிலங்களை கூப்பிடுறது இல்லை ஆளுநரை. இப்போ தெலுங்கானாவில் சந்திரசேகர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தாங்க, தமிழிசை அம்மா அங்கே கவர்னராக இருந்தாங்க, கூப்பிடுறதே கிடையாது. இல்லை, அது இங்கே மாண்பை மதிக்கக்கூடியவங்க, சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதுதான் சொன்ன. எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அது கொள்கை சித்தாந்த ரீதியில் பல வேறுபாடுகள் இருந்தாலும் எதுவாக கடைபிடிக்கப்படும்? மாண்பு சட்டம் என்ன சொல்றா அதான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநரை அழைச்சி ஆளுநர் உரையாற்றன்னு சொல்றாங்க, அதை கடைபிடிக்கிறோம். அதுக்கு முறையா போய் நானும் நம்ம செக்ரட்டரியும் போய் அவங்கள போய் வரவேற்கிறோம். வராங்க, எழுதி கொடுக்கிற உரை அப்ரூவ் பண்ணி தான் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு, அதைத்தான் வாசிக்கிறாங்க. அதில் எந்த விதமான உண்மைக்கு புறம்பான எந்த செய்தியும் இல்லை, எந்த அரசையும் குறை கூறியும் அதில் எந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படலை. அப்படி நாகரிகமான உரையைத்தான் வாசிக்க சொல்லியிருக்கு. அவங்க அதில் ஒரு பகுதியை முதல்ல வாசித்துட்டு பிறகு கடைசி பக்கத்தை வாத்து நிறுத்திட்டாங்க, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் கேரள ஆளுநர் கடைசியில் 4 வரியை வாத்துட்டு முடிச்சுட்டாங்க. அது ஒரு அதுக்கப்புறம் அவை மாண்புப்படியாவது உட்கார்ந்து தேசிய கீதம் பாடுவர இருக்கணும்ல. அதுக்கப்புறம் தன்னுடைய கருத்தை சொல்றாங்க. இந்த பேரவை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பேரவை விதிப்படி நடத்துகிற சட்டமன்றம். இதுல அவங்க அந்த வரம்பை மாத்தியோ ரூலை மாத்தியோ சட்டமன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தியோ அவருடைய விருப்பத்தை தெரிவிப்பது முறையில்லை, நாகரிகமும் இல்லை. ஒப்புதல் வாங்கிட்டு அது வாசிக்கப்பட்டன்னு சொல்றீங்க. ஒப்புதல் வாங்கிட்டு தான் பேரவையில் வாசிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது கடந்த முறை இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இப்ப பேரவையில் வாசிக்க தொடங்கிட்டு இறுதி வாசிட்டு போன ஏதாவது உள்நோக்கத்தோட தான் ஆளுநர் செயல்படுறாங்க. அதான அந்த வார்த்தைகள் சொல்றாங்க. அவங்களுக்கு சில அவருடைய எண்ணம் முதல்ல ஜனகணமன படிக்கணுங்க. நம்ம பேரவை விதிப்படி முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, நம்ம தமிழ்நாடு முழுதுமே முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம், நிறைவா ஜனகணமன தேசிய கீதம் பாடுவோம். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டை விட சிறந்த நம்முடைய தேசப்பற்று உள்ளவர்களோ சுதந்திர போராட்டத்துக்கு தியாகம் பண்ணவங்களோ வேற எங்க இருக்காங்க சொல்லுங்க? நம்ம ஒரு நடைமுறையில் பண்ணிட்டு இருக்கிறோம். முதல்ல சிப்பாய் கழகம் வேலூர்ல தமிழ்நாட்டில் தான் நடந்தது, வேற எந்த நாட்டிலுமே நடந்தது. இந்த வருஷம் நானும் நம்ம செக்ரட்டரி தான் போனோம், கேளுங்க, எதையும் சொல்லல. நான் கண்டிப்பா வந்துருந்தேன், நாங்க வந்துட்டாங்க. அது அரசு சம்பந்தப்பட்டதுமா. அரசு முதலமைச்சர் அவங்க கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவை தான் அந்த ஆளுநர் உரையை தயார் பண்றது. அது பொதுத்துறை மூலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொடுக்கப்பட்டு ஒப்புதல் வாங்குதெல்லாம் அரசு ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆளுநர் உரை தான் வாசிக்கைக்கு வந்திருக்கு. அதுல அவங்களுக்கு முன்பின் இருந்துன்னா நான் இந்த வார்த்தை சொன்னேன், இதுல நீங்க நீக்கல அப்படின்னு சொல்லலாம. குறிப்பிட்டு ஒன்றை சொன்னால், நீங்க ஆளுநர் உரை எனக்கு நீங்க தயாரிச்சு தந்தீங்க,
இந்த பகுதியெல்லாம் நான் நீக்க சொன்னேன், அதை நீங்கள் நீக்கலை. அதனால நான் கடைசி வரியை வாத்துட்டு போகிறேன் அல்லது முதல் வரியை வாத்து நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாட்டு எனக்கு இதில் எழுதியிருக்கிறது ஒன்றுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கி எப்படி? இல்ல, அது தேசிய கீதத்துக்கு தான் வெறும் தபால் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த விதியை சொல்லியிருக்கோம், பேரவை விதியில இப்படித்தான் இருக்கு, நாங்க இப்படித்தான் செயல்படுவோம்னு தபால். ஏற்கனவே ஜனாதிபதி வந்தப்போ தேசிய கீதமும் தமிழ் தாய் மட்டும் பாடப்பட்டிருக்கு இதே சபையில. தேசிய ஜனாதிபதி வந்திருக்கும் போது ஆரம்பத்தில் துவக்கத்தில் பாடப்பட்டுச்சு. அப்போ ஜனாதிபதி வந்து இப்போ நம்ம பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதியா இருந்தாங்க. இதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்து எழுதி கொடுத்த உரையை ஒரு வரி விடாம வாசித்தாங்க, ஒரு வார்த்தை மாறாம வாசித்தாங்க. புர்மா அம்மாவும் வாசிக்காங்க. இவங்களும் வாசிச்சிருக்கலாமே, அதை கேளுங்க. அப்படி ரிபப்ளிக் டே டீ பார்ட்டியில நம்ம கலந்துக்கிட்டோம்னா சுமூகமா இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டது. திருப்பியும் வந்து நீங்க தானே தம்பி கேட்கணும், ஏன் இப்படி நடந்துக்கிடுது அப்படின்னு. இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம், இலக்கியம், பண்பாடு உள்ள நாடு ஸ்டேட் தமிழ்நாடு. இங்க ஒரு மரபு இருக்கு, அதை மரபு எதுக்கு மீறணும்னு நான் கேட்கிறேன். அப்படித்தானே நடக்கு. இப்ப நீங்க இதுக்கு அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குன்னா நீங்களே சொல்லுங்களா? ஆளுநர் உரை ஒப்புதல் பெற்று வாசிக்க சொல்லியிருக்கு, கூப்பிட்டுருக்கு, முறையா அவங்கள வரவேற்று பரந்த மண்டலத்தில் கூப்பிட்டு வச்சு ஹை டீ கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதுக்கு மட்டும்தான் வரல. அவங்க தேசிய கீதம் பாடக்கும் இருக்கல. அவங்க நடந்துகிட்டது முறையாண்டி நீங்களே பத்திரிகைகள் தான் சொல்லணும். சபாநாயகர் மரபு மீறி இருக்கிற நிதிநிலை, அதாவது மத்திய அரசுடைய ஃபண்டை கேட்கறது, அதே நேரத்தில் இங்க மோட்ச கொடுத்தும் பேசுவதெல்லாம் மரபு மீறி. காரணம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்தியாளர் சந்திக்கும் அது மரபு மீறி. அது அவங்க, அதாவது நம்ம அதுக்கு மரபு மீறி சொல்லல. ஆளுநர் நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்களா நியாயமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, பாரத பிரதமருடைய ஒரு நிதி இருக்கு, PM கேர் ஃபண்டு. அதுல ஒரு 50,000 ரூபாய் வாங்கிட்டு வாங்க, 50,000 கோடி வாங்கிட்டு வாங்க. இன்னி தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்வு இருக்கு. இதை ஆளுநர் உரையில நம்ம யாரும் பேச முடியுமா? ஆளுநரை கொண்டு வச்சுக்கிட்டு அதைத்தான் சொல்றேன். இதே மாதிரி தான் நீங்களும் இந்த மரபை மீறி பேசக்கூடாதுங்க. ஒரு இப்படி பேசினா அது முறையில் இல்லையான்னு தான் சொல்லியிருக்கேன். இல்ல இல்ல, அவங்களுக்கு சொல்ல நீங்க எப்படி தவறாட்டு பேசுறோ அதே போல தான் இது மரபு மீறின செயல். அதனாலதான் எல்லாம் சேர்த்து நீங்க இப்ப அதான் நம்ம இந்திய மக்கள் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு பிரதமர் சொன்ன முறை எப்படி கேட்க முடியும்? பாரத பிரதமர் அந்த PM கேர் ஃபண்ட் நான் யாருக்கிட்டையும் வாங்குவேன், எவ்வளவு ரூபாயும் இருக்கும், அது யாருக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பாரத பிரதமர் நம்ம இது என்னது தகவல் உரிமை சட்டத்துக்கு பதில் சொல்லியாச்சு. பார்லிமெண்ட்ல நிதி அமைச்சர் உட்பட எல்லாரும் பேசியிருக்காங்க. நாங்க இதுக்கு பதில் சொல்ல, அந்த பணம் பற்றி யாரும் கேட்கக்கூடாது, அது தனி ஃபண்டுன்னு சொல்றாங்க. அது யாருக்கெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் கேட்டு அந்த தனி ஃபண்டில் வாங்கிட்டு வரணும். பத்திரிகையாளர்கள் அதுக்கு பிறகு நீங்க பேசுனத அவை குறிப்பில் இருக்குமா? நாங்க அதெல்லாம் நீ கேச்ச. ஆமா, அதாவது நீங்க எப்படி பேசிருக்கீங்களோ அதே போல ஆளுநர் அந்த உரையில் இருக்கிறத மீறி பேசுறது அவ்வளவு நீக்கப்படுகிறது. அப்பாவு பேசுறது நீக்கப்படுகிறது. தேசிய கீதம் குறித்து நீங்க பேசுங்க. இல்ல, நம்ம இது இருக்கு இல்லையா தம்பி, அந்த அச்சடிக்கப்பட்ட தமிழ் ஆங்கில சொற்கள் அதை மட்டும்தான் பயன்படுத்தலாம், வேற எதுவும் பயன்படுத்த முடியாது. இவ்வளவுதானே, அதுதான் நீ என்ஜாய் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் போய் கட்டாயி போயிடுச்சு, எல்லாமே யூடியூப் அதெல்லாம் போயிடுச்சு. அது அறிவியல் விஞ்ஞான முன்னேற்றம்.